2024 தைப்பூச திருநாள் ஜனவரி 25 வருகிறது. தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது? அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும்? தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை, தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றி உண்மையான விளக்கங்கள் தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறை அருள் முழுவதுமாக பெறலாம். முருகப் பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்கள் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கு பழனி மலை தலத்திற்கும் மிக பெரிய தொடர்பு உள்ளது. சிவபெருமான் நடராஜாக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கு அதே போன்ற தாண்டவமாட ஆசை வந்தது. சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தை காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவது போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாக மாறியது. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் பாலிக்கிறார். இக்கோவிலில் சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலே அமைந்துள்ளன. கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். தைப்பூசம் திருவிழாவிற்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலே ஏற்றப்படுகிறது. இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கும் உரிய விழாவாக மாறிப்போனது. தற்போது தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலே நடத்தப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறது. இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது. ஆண்டிக்கோலம், ராஜ அலங்காரம் கோலத்திலும் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார். இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சி தருவார். அதேபோல் ஜடாமுனியுடன் சிவனை போன்ற காட்சி தருவார். அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூசம் திருநாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்ற புராணங்கள். முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பர். மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துவங்கும் என்றொரு பழமொழி உண்டு. தைப்பூசத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை
சந்திரன் வீடான கடகத்திலும் சந்திரனின் 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டில் விழுகிறது. இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது. தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். பிரியாத வரத்தை பெறலாம். தைப்பூச நாளில் உலகத்தில் பல நற்காரியங்கள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்கள் குறிப்பிட்டுள்ளன. தைப்பூச நன்னாளில் தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உலக உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. தைப்பூசம் தன்று பழனி முருகனின் அபிஷேகமானதனை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் உடல் கொண்ட தெய்வானை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமாதராக தைப்பூச திருநாளுக்கன்று காட்சியளித்தாராம். இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். தைப்பூசம் அன்று தான் முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டார். சூரியனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம். தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பார். தில்லை நடராசருக்கு இந்த பூச நன்னாள் புகழ்ந்தது. இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை சிதம்பரத்தில் ஆதிசேஷ அம்சமான பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாகர் இவர்கள் தில்லை வாழ்த்த அந்தனர் 3000 முக்கோடி தேவர்களும் இந்த தைப்பூச திருநாளில் ஆனந்த நடனம் கண்டு களித்தனர். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு உத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம்.